இங்கே ஒரு குண்டு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் வம்பிழுத்துட்டே இருப்பான். அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. உட்காந்து தொப்பி தள்ளி விட்டுருவான். அவன் வந்துட்டு என் தொப்பி கொடு அப்படின்னு ஒரு டைம் கேட்பான். அவன் தரமாட்டான். முடிஞ்சா நீ என்ன பண்ணியோ பண்ணு, கடைசியில் முடிஞ்சு போனால் அழுவ அப்படின்னு சொல்லுவா. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டைம் கேட்பா, என் தொப்பி இன்னொரு டைம் கொடு அப்படிமா. ஆனால் அவன் தரமாட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணிடுவா, டென்ஷன் ஆகி நான் 2 டைம் கேட்டேன் நீ தரல அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க ஆரம்பிச்சிருவா. இதை வந்து எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க டீச்சர் வந்து என்னடா சவுண்டு அப்படின்னு கேட்டு வந்து பார்த்துருக்கும்போது பார்த்தா இந்த பொண்ணை அவனை அடிச்சு தள்ளி விட்டு தொப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி டீச்சர் என்ன பண்ணிடுவாங்க, 2 பேர்த்தோட பேரண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வாங்கன்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனோட அம்மா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஜேசன்ட்ட வந்து சண்டை போடுவாங்க. எப்படி உங்கள் பொண்ணு என்ன அடிக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த டீச்சர் வந்து 2 பேர்த்தையும் பேசி சால்வ் பண்ணி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பையனோட அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் நீ போய் என்ன பண்ணி தெரியாது சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. சரி ஒரு வேலையிலும் சண்டை போடாமல் ஜேசன் வந்து அடிச்சு போட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. இதை பார்த்து அந்த போலீஸ் வந்து 2 பேர் பிரச்சனை பண்ணால் போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ ஜேசன் வந்து அவங்க அம்மா பார்க்கும்போது நல்லா தெரியும் இந்த பிரச்சனை இதோட முடியாது பெருசாகும் அப்படிம்போம். இந்த அம்மா யாருன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ட்ரக் டீலர் இருப்பார். அவங்களோட கசினாக இருப்பாங்க. இவர் கூப்பிட்டு சொல்லுவாங்க நீ என்ன பண்ணியோ தெரியாது, இப்படி வந்து அந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணணும் அப்படின்னு நேரில் போய் சொல்லிட்டுருவாங்க. இவர் வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ கவலைப்படாதவங்க. அப்போ வந்து டீச்சர் வந்து ஜேசனை கூப்பிட்டு அவங்க வந்து பெரிய ஃபேமிலி, அவங்க வந்து பெரிய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க, பீஸ்ஃபுல்லாக போங்க உங்கள் பொண்ணோட லைஃப்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஜேசன் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவார், இது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை அப்படியே விட்டுருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பாவும் சரி சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பெட்ரோல் கேஸ் வந்து ஃபில் பண்ணிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸோட எல்லாருமே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேசனுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படிவாங்க. கொஞ்சம் நேரத்தில் போக உன் பொண்ணு நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் மிரட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஜேசன் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் பயங்கரமாக அடிச்சுட்டு என் பொண்ணு பக்கம் யாராச்சும் பக்கத்தில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு, எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அப்படின்னு நச்சரிச்சிருவார். இதுக்கப்புறம் அந்த அடி வாங்கினவங்கலாம் கூப்பிட்டு அவங்க பாஸ் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாருமே இல்லை டைம் வீட்டுக்கு போவார். வீட்டில் போயிட்டு அந்த ஃபைலில் ஒன்று செக் பண்ணிருக்கும் போது தான் ஜேசனோட ஃபைல் ஒன்று இருக்கும். அதை எடுத்து ஒரு பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். இது என்ன மூவி தெரிஞ்சுக்கணும் மூவின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்.